விராட் கோலி இந்த தடவையும் ஆர்சிபியோட கேப்டன் இல்லையா? என்னங்க சொல்கிறீங்க? அப்படிங்கிற மாதிரி தாங்க எனக்கு இருக்குது. போன தடவை தான் விராட் கோலியை கேப்டனாக போடாமல் டியூப்ளஸஸை கேப்டனாக போட்டிங்கன்னு பார்த்தா இந்த தடவையும் அதே தப்பு தான் செய்கிறாங்க. இந்த ஐபிஎனுக்கான ஏலம் முன்னாடியே முடிஞ்சிச்சு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். டியூப்ளஸஸை ஓரம் கட்டி விட்டுட்டாங்க. நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம கோலியை கேப்டனாக போடாமல் இருக்கிறதுக்கு என்ன ஏது நம்ம ரீசன் கேட்க போகும்போது, கோலிக்கு கேப்டனாக விளையாடுறதுக்கு எல்லா தகுதியும் கோலிக்கிட்ட மட்டும்தான் இருக்குது ஆர்சிபியில். அதை தவிர டியூப்ளஸஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ புதுசாக ஒரு கேப்டன் நியமிச்சிருக்காங்க. அந்த புது கேப்டன் யாருன்னு பார்த்தா நம்ம ராஜத் பட்டிதர் தான் அந்த புது கேப்டன் அப்படின்னு ஆர்சிபி தலைமையிலேருந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றின கருத்தை நம்ம அந்த டீமோட பயிற்சியாளரான ஆண்டி ஃப்ளவர்கிட்ட கேட்டப்போ அவர் தான் சொல்கிறாரு, இதை பற்றி நாங்கள் கோலிகிட்ட ஏற்கனவே பேசிட்டோம். கோலி வெளிப்படையாக ஒரு சில கருத்துக்களை சொன்னார். புது கேப்டன் நீங்கள் போட்டுக்குங்க, அதை பற்றி எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. நான் அதுக்காக ஆர்சிபி அன்றைக்காக விளையாடாமலாம் போக மாட்டேன். என்னோட முழு பங்களிப்பும் எப்பயும் ஆர்சிபிக்கு தானே விராட் கோலி சொல்கிறாரு. போன தடவை டியூப்ளஸஸ் கேப்டனாக இருக்கும்போது நான் எப்படி விளையாடணும், அதை விட இந்த தடவை நான் சீர சிறப்பும் விளையாட்டு கொடுப்பேன், ஆர்சிபி என்னோட சொன்ன அப்படின்னு சொல்லி விராட் கோலி பேசி முடிச்சிட்டாரு. பயிற்சியாளர் ஆண்டிகிட்ட கேட்கும்போது ஆண்டி ஃப்ளவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தடவை ஆர்சிபி அணியில் நிறைய மாற்றங்கள் இருக்குது, நிறைய புதுமுகங்களை அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்னு நம்ம பயிற்சியாளர் ஆண்டி ஃப்ளவர் சொல்லியிருக்காரு. போன தடவை தான் கப்படிக்கிறது மிஸ் ஆயிடுச்சு, எப்படியா இந்த டைமாவது கப்பை ஜெயிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கம் ஆர்சிபியில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா நானும் ஆர்சிபியோட தீவிர ஃபேனு. உங்களை மாதிரி தான் எனக்கும் விராட் கோலி ரொம்ப பிடிக்கும். புதுமுகங்கள் யார் யார் எவ்வளோக்கு ஏலம் எடுத்தாங்க, எந்த விதமான இன்னும் டீட்டெயில் நமக்கு முழுசாக தெரியல. ஆர்சிபிக்கு ஃபேனு பெங்களூரில் இருக்காங்களோ இல்லையோ, தமிழ்நாட்டில் என்ன மாதிரி லட்சக்கணக்கான பேர் ஆர்சிபிக்காக உயிரை கொடுக்குறக்கு ஆள் இருக்குது. நம்மளை மாதிரி ரசிகரோட எல்லா சப்போர்ட் இருக்க வரைக்கும் ஆர்சிபி தோக்காதுன்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போயுமே வேணும், ஆர்சிபி டீமுக்கும் வேணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் ஆர்சிபி ஜெயிக்க முடியும். இந்த தடவை புதுமுகங்கள் இறக்கிறதுனால ஆர்சிபி 100க்கு 90% ஜெயிக்கணும் நம்பிக்கை இருக்குது. மேலும் இந்த ஐபிஎல்லுக்கான எல்லா தகவலும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உடனுக்குடன் தகவல் வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி மக்களே.